திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை, இன்றைய தினத்தை, ராசியை, பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்துட்டுருக்கு. நம்மளுடைய தினந்தோறும் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகன் திருவிழா சிறப்பான அருணகிரிநாதரும் அதே மாதிரி திருப்புகழும் மிகப்பெரிய பிரபலங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க. நம்மளுடைய இந்த பிரயாணம் ஸ்ரீசைலம் மந்த்ராலயம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம ரொம்ப பார்த்து, அடுத்த தைப்பூசத்தில் மலேசியா பத்திகேஃப் முருகரை நோக்கிய பிரயாணம். இது 2வது தடவை நம்ம இந்த டூரிசமாக அதை போகிறோம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9952306111 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கேயே 2-3 கோயில் ரொம்ப அழகாக தினந்தோறும் சங்காபிஷேகம், 5 வருஷத்துக்கு சங்காபிஷேகத்துக்கு அங்கே புக் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயில்கள்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். மலேசியாவில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில், அம்பாள் கோயில். அந்த கோயிலையும் தரிசனம் பண்ண போகிறோம். அதில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி 6 படை வீடு, அதே போன்று காசி யாத்திரை, ஷீரடி யாத்திரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் அதோட டேட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன், ஆன்மீக தகவல். அதற்கு முன்னாடி இன்றைய தினம் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 23/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை 1:51 பின்பு இன்று முழுவதும் மகா நட்சத்திரம். இன்று பிற்பகல் 12:29 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் காலை 1:51. இன்று முழுவதும் உத்திராட நட்சத்திரம். மகர ராசியில் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை காலை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் அமாவாசை இருக்குது. அதுக்கப்புறம் பிரதமை ஆரம்பிச்சுடுறது. பொதுவாக நேற்று மத்தியானமே பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களே ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணியிருப்பா. மத்தியானம் வரைக்கும் அமாவாசை இருக்குது. திருஷ்டிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி ஒரு காரியத்தில் ஒரு போட்டிகள் இருக்குது, அதில் நான் ஜெயிச்சே ஆகணும். அமாவாசை வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் குலதெய்வ வழிபாடு கூட அமாவாசை அன்றைக்கி பண்ணிப்பாள். அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் நைட்டு மிட் நைட்டோட முடிஞ்சு அப்புறம் உத்திராட நட்சத்திரம் வந்துடுது. ஒரு உதாரணமாக நம்ம 24 மணி நேரத்தில் முதல் 6 மணி நேரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் முதல் பாதம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் மகர ராசியில் இருக்குது. உத்திராடத்தில் அப்போது தனுசு ராசிக்கு காலையில் 6:30 வரைக்கும் 6:45 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் வந்துடுறது. ஆக இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம் ராசிக்கு உண்டான பலன்களை இதோ நாம் பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தில் திறம்பட ஜெயிச்சு வரணுங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்பட்டால் வெற்றிகள் கூடும். இன்றைய தினம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாற்றங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஏதேனும் ஒரு வீட்டில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது. உங்கள் தொழில் ஏதேனும் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நம்பிக்கைக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய தினம். கனவுகள் பலிதமாகும். ஒருத்தரை நினைப்பேல் ஃபோன் பண்ணுவோம், ஒருத்தரை நினைப்பேல் கால் பண்ணுவோம், ஒருத்தரை நினைப்பேல் என்னது டெலிபதி பயங்கரமாக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். மேஷராசி நண்பர்கள்
இன்றைய தினத்தில் நினைத்தது நடத்தக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள், அதே மாதிரி மாசமானவன், அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி எப்போவுமே ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் அட்டையும் டக்குன்னு சொல்லிடக்கூடாது. இந்த காரியம் ஸ்டடி ஸ்ட்ராங்காகிற வரைக்கும் அட்டையும் சொல்லப்படாதுன்னு சொல்லுவோம். அதையும் கடைபிடிச்சுக்கணும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு உண்டான பலன்கள் இன்னைக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெஸ்ட்டாக நடக்கும். எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முதலீட்டில் கவனம் தேவை. சில பேர் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பில்டிங்னு 4-5 பில்டிங் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். முதல் பில்டிங்கில் ஃபஸ்ட்டு 1000 செங்கல் இருக்கும், அதில் 900 இருக்கும், 100 காணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 காணாமல் போகும். எங்கடா அது காணாமல் போகுன்னா வேறு எங்கும் கிடையாது. எப்போவுமே வேலையே பயிர மேற மாதிரி யாரோ ஒருத்தர் உள்ளிருந்தே இந்த காரியத்தை பண்ணுவாள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கூட வேலை செய்கிறவாக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் என்னங்கிறத ரொம்ப அழகாக வச்சுக்கணும். எப்போவுமே கேமராவை நம்புன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கேமராவை நம்பணும். நிறைய விஷயங்கள் கேமரா இதையே வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரூஃப் வச்சுக்கணும், பார்த்துக்கணும். யார்ட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் தேடும் வாய்ப்பு கிடைக்கும். சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது காணாமல் போகிறது அதை விட ஈஸின்னு சொல்லுவேன். அதனால் இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக சொன்னேன். இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க வேலைக்கு வச்சவங்ககிட்ட கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு டக்குன்னு அந்த காரியத்தை நடத்துவேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அதாவது எப்படியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஒரு காரியத்தை அப்படி நாசூக்காக ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்கும் புண்படாத மாதிரி அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸிபிஷன் நடத்துகிறவா, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வியாபார அமோகமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமானது குருவாயூரப்பர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். பண வரவுகள் தேடி வரும். இன்றைக்கி நல்ல நாள். ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், கிச்சன், வீடு கட்டின்னு இருக்கிறவா டோரு, வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி அப்படி நிரப்பல் ரொம்ப சந்தோஷப்படுற. கார்பெட், இந்த ஸ்டூல் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த டிவி வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த ஹோம் தேட்டருக்கு இது வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல பாப்கார்ன் வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா ஐடியாலஜியெல்லாம் நிறையா பண்ணுவேன். கடகராசி என்பர்களுக்கு வியாபாரம் கூடி வரும். கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. உங்களால் முடியாது, தோற்றுருவேல், நீங்களாம் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி வீணாகாது, விடாமுயற்சி வெற்றி பெறும். குடும்ப விஷயங்களில் மற்றவர்களை பேச விடப்படாது. கடகராசி நண்பர்கள் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குபேர வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்கு இன்றைய தினம். ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். தெய்வீக வழிபாடு வெற்றி பெறும். உழைச்சவருக்கு ஊதியம் உண்டு. கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் உண்டு. வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, மல்டிபிள் குரூப் ஆஃப் பிஸ்னஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வேலை. ஸ்கூல் தொடங்கணும், காலேஜ் தொடங்கணும், ஒரு லைப்ரரி தொடங்கணும், மிகப்பெரிய நிறுவனம் தொடங்கணும். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பண்ணை இருக்கணும், மிகப்பெரிய ஐடி நிறுவனம் நடக்கும். இப்படி குரூப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கச்சிதமாக அமையும். யாரோத்தோட ஹெல்ப் கிடைக்கும். ஜெயிச்சு வந்துடுவேன். தங்கம் நகை சம்பந்தமான விஷயங்களில் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிறது, ஒன்று அடமான வச்சுன்னு ஒன்று எடுக்கிறது, இது போன்ற சில காரியங்கள்லாம் அழகாக எடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மனசில் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துட்டோம்னா யார் என்ன பேசினாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இருப்பினும் எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக தம்பின்னுவாங்க. அந்த மாதிரி
சில விஷயங்கள் அதை பற்றி தெரியாமல் புரியாமல் ஸ்டடி பண்ணாமல் நம்ம எதுவுமே பேசப்படாது. காரியம் முடிகிற வரைக்கும் ஆயே திறக்கப்படாது. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணும். அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அயர்னிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஆட்டோ சம்மந்தமான, லாரி சம்மந்தமான, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அற்புதமான வாய்ப்புகள். கொரியர் சம்மந்தமாக, ஐடி லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கடைசியாக கெட்ட பேர் தான் மிச்சம் சார். ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவா என்றைக்குமே இறைவன் காப்பாற்றுவார். கெட்ட பேர் வந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு தட்டி விட்டு போயிடுவான். துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நண்பர்கள் உதவி செய்வார். வயசானவங்க கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாருங்கள், உற்றார் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவள் அவங்க வீட்டுக்கு வருவாள். சில பேர் பெருமையாக உங்களை பற்றி பேசுவாள். எதேன்னு நிச்சயதார்த்தம், சீமந்த, கல்யாணம் உங்கள் முன்னிலையில் உங்களை தலைமையாக தாங்கி நடக்கும். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எவ்வளோ மதிப்பு வாங்கி வச்சுருக்கணும், உங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு நகருவா, அதெல்லாம் ஒரு சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ பெரிய நபர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு ஒரு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி எதேனும் தொழில் ரீதியான ஒரு மூவ் பண்ணுங்க. அதேமாதிரி குடும்பத்தில் பேசாதவா இன்றைக்கி உட்காந்து நீங்கள் பேசினெல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவா. ஏதேனும் பணம் சேரல, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வருத்தம் இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 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 2 நகர்வு எடுத்தெல்லாம் அது உங்களுக்கு 10 நகர்வாக வந்து ஃபார்வேர்டாகி உங்களை வந்து அதை நீங்கள் காரியத்தை வெற்றி கொள்வீங்க. அதனால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி யாராவது சண்டை கிண்டை போட்டான்னா இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அவட்ட பேசவே கூடாது, கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து தடங்கல் பண்ணுறேன்னா அப்போ அவளுக்கு தானே இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, 4-5 நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். எல்லா விஷயங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தொழில் ரீதியான நிறையா பேர்த்த சந்திப்பீங்க. எங்கேயும் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவெல்லாம் பார்க்க முடியுமான்னு எடுத்து பார்த்தேன். கரெக்டாக நமக்கு ஒரு ஃபோட்டோவே கிடச்சிது. உங்களை பற்றியும் உங்களுடைய தொழில் பற்றியும் எடுத்து நீங்கள் சொல்லிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மன பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராங். பரவாயில்ல, அவங்களும் எதிர்பார்த்த காரியம் உங்கள்கிட்ட பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் அவங்களால கிடைக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் எதேர்ச்சியாக அமையும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப வயதானவங்கிற கவனமாக பார்த்து, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். செடி, அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் யாராவது வந்துட்டு போகிறான்னா அவள் முன்னாடி பெருசாக ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்களை வைத்திருக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பட்டங்கள் பெறுறதுக்குண்டான அற்புதமான, அரசியல் இருக்கிறவங்க பதவி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து செயல்படும். ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, அதனால் கவனம் தேவை. தனுசுல மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக இந்த 2 நட்சத்திரம், மூலம் பூராடம் சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்திற்கு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடும்போது 1க்கு 100 முறை ஸ்டடி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். ஒவ்வொரு வரியாக படிக்கணும். 4-5 வரியாக சேர்ந்து படித்தா அதை முழுசாக தெரிஞ்சுட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. ஒரு விஷயத்துக்கு 2 அர்த்தமாக இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கணும். நிறையா முயற்சிகளில் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி கிரகப்பிரவேசம், சீமந்தம், கல்யாணம் போன்ற நாட்கள் குறிக்கிறதுக்கு இன்னொரு 4-5 நாள் கழித்து அதுக்கு முயற்சி பண்ணால் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன ப்ராப்ளம், சண்டை கிண்டை வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் குரு வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருஹு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன் குரு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசிக்கு இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருந்துருக்கு. எடுத்த காரியம் லாபமாக இருந்துருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். நீங்கள் ஒன்று குழம்பி மற்றவாளை குழப்பி விட்டு அவளும் குழம்பி நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, அவள் குழம்பின்னு இருப்பாள். அதனால்
எப்போவுமே குழப்பத்தை உண்டாக்கவும் கூடாது, குழப்பம் பெற்றவா பக்கத்தில் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை பண்ணிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். திருவோணம் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவிட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். ரொம்ப விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டியதான். ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ்ஸில் நான் அந்த பக்கம் ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகணும்? அவர் ஒரு இடம் சொல்கிறார். அந்த இடத்துக்கு சார் 50 ரூபா கம்மியாக கொடுங்க. ஒரு 50 ரூபா சார். ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக, சரி விடுங்க, ஒரு 20-30 ரூபா ஜாஸ்தி. அவர் இல்லை நான் ஆன்லைனில் புக் பண்ணுறேன் அப்படின்னு. கூட ஒருத்தர் வந்தார். ரொம்ப கெஞ்சாதப்பா வா அப்படின்னார். அவர் ஃப்ரெண்டு தான். ரொம்ப கெஞ்சாத, கெஞ்சிட்டுலாம் அப்படியெல்லாம் வாங்க வேண்டாம் அவசியம், வா அப்படின்னார். கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் நிற்கிறாரு. கரெக்டாக இன்னொருத்தர் கூப்பிட்றாரு. அவர் கிளம்பி போயிட்டார். உண்மையாகவே எப்போவுமே ரொம்ப இறங்கி போகக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டபனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மகர ராசி என்பவர்கள் ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது. கணவர் மனைவிக்கு சப்போர்ட், மனைவி கணவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்து கவனித்து கொள்வார்கள். சில நேரங்களில் பிறர் மூலமாக உங்கள் காரிய வெற்றி அனுகூலியமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரும். நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் நீங்கள் போட்ட ஒரு கணக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கப்படாதோ, இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன உறுத்துதல் இருக்கும். எஸ், அந்த மாதிரி ஒரு காரியத்தை கடந்து சிந்திக்காமல் அப்பப்போவே யோசித்து கிளியர் பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். 100% பர்ஃபெக்ட் இல்லைனாலும் 99% கொண்டு வந்துடலாம். எல்லா விஷயங்களும் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, பிராணாயாமம் கற்றுக்கிறது, அதே மாதிரி நடைப்பயிற்சி, அதே மாதிரி ஓட்டப்பந்தயம், அதே மாதிரி சைக்கிளிங், இந்த மாதிரி ரெகுலராக இந்த பாடி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு மன கவலைகள் இருந்தவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்துடுவாள். வேலை வாய்ப்பு கூடி வந்துடும். நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலையிலேருந்து எத்தனை வேலை தெரியுமா? ஐயோ இன்றைக்கி இங்கே போனோம், அங்கே போனோம், அங்கே போனோம், நிறைய வேலைகள் இருக்குதுன்னு அந்த வேலைகளை எடுத்து போட்டு அந்த வேலைகள் மேலே குறையும் சொல்லப்படாது. வேலைகள் இருந்தால் தான் பணவரவுகள் வரும். அதனால் அதை பற்றி குறை சொல்லப்படாது. யாருக்கெல்லாம் கடன் அடைக்கணுமோ டப்பன்னு கடன் அடைச்சிருவேன். மன ஆரோக்கியம் தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. ரெண்டுமே இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்பட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். பாட்டி தாத்தா ரொம்ப வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கணும். மீனராசி நண்பர்கள் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறான்னு அப்படியே உண்மையை நம்பிடப்படாது. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடாது. அது என்ன ஏதுங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது, ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு காரியம் வெற்றி பெறதுக்கு, ஒரு காரியம் நிறைய தோல்வி தான் சார், 1-2 தோல்வியில் பல தோல்விகளாக இருக்குது. நான் இப்படி போனால் இடிக்கிறது, இப்படி போனால் குத்துறது, என்ன பண்ணுறதுன்னே தெரில, நானும் படாத பாடில்லை, ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்துட்டுருக்க, காரியம் அனுகூல்யமாகறதுக்கு ஏதேனும் ஒரு ரூட் சொல்லுங்க சார், இதுதான் எனக்கு இருந்ததுன்னா நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற திரிசூலம் இருக்கும், அந்த திரிசூலத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். கோயிலில் அம்பாள் கோயிலில் போனெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி திரிசூலம் இருக்கும், அந்த திரிசூலத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை வேறு திரிசூலம் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி மூலவருக்கு அபிஷேகம் அப்படியும் இல்லை, துர்காம்பாளுக்கு அபிஷேகம், ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட தடங்களான சிக்கலான அப்படியே குழப்பின்னு இருக்கிற, வருத்தப்பட்டுன்னு இருக்கிற, அப்படியே மன ரீதியான போட்டு அழுத்தின்னு இருக்கிற காரியம் ரிசல்ட் கிடைக்கும். எஸ் நோன்னு தெரிஞ்சிடும். அதே ஒரு பெரிய விஷயம் தானே. இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக தெரிய வரும். இந்த மாதிரி
வழிபாடுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. திரிசூல வழிபாடுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஏற்கனவே நான் அமாவாசை அன்னைக்கு பண்ண சொல்லி வெள்ளிக்கிழமை இது போன்ற வழிபாடு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால இதை சொல்லியிருக்கேன். அஸ்திர பூஜைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அம்பாளுக்கு ஒருவேளை வெளியில் திரிசூலம் இல்லைன்னா அம்பாளுக்கு மூலஸ்தானத்துக்கோ மூலவருக்கோ இல்லைன்னா துர்க்கைக்கோ வழிபாடு பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்கள் காரியம் வெற்றி. குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. எஸ் நோ அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்பு பார்த்தோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம். ஆன்மீக தகவல் பார்த்தோம். எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த அப்பாயின்மெண்ட் ரீதியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். 99523061 இந்த நம்பருக்கு துரிதமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.